அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக மிக வேகமாக இன்னொரு மிக முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கிறேன். வெளிநாடு வாழ் தொழிலாளர்களே, வேகமாக செயல்படுங்க, உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். நிறைய ஏஜி ஆஃபீஸ்களில் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தில் 10 லட்சம் கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. 10 லட்சமா 20 லட்சம் வரைக்கும் இருக்குது. அதுக்குரிய வீடியோ இருக்குது. வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு தகவலுக்கும் உரிய சரியான அர்த்தம் என்ன, அதுக்குரிய தகவல் என்ன அப்படின்றது தெரியும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். உங்களுக்கு முதலாவது தகவல் கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பாடசாலை உபகரணங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கறது இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லையே, கொடுக்கலையே, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அப்படி ஒன்றும் வரலன்னு சொன்னாங்களே, அப்படி யாராவது எடுத்திருந்தால் நீங்கள் ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்னு என்னைய கொஞ்சம் பேர் கேள்வி கேட்டாங்க. ஆனால் அதுக்குரிய ப்ரூஃபோடு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இதோ ஹம்பாந்தோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவங்களுடைய கணவரும் எனக்கு வாய்ஸ் போட்டிருந்தாங்க. இதோ நாங்கள் எடுத்துட்டோம் பெருமதியான பொருட்கள், வேறு ஒன்றுமே செய்கிறதில்ல. ஏஜி ஆஃபீஸில் போயிட்டு தந்தையுடைய அந்த வெளிநாட்டுக்கு போயிருக்கிற பாஸ்போர்ட் காப்பி, அதே மாதிரி எந்த நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணி அந்த பாஸ்போர்ட் காப்பியோட பாடசாலை மாணவர்கள் யார் யார் இருக்கிறாங்களோ வீட்டில் அவங்களுக்குரிய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் அழகாகவே எல்லாமே எழுதி தெளிவாக இன்னும் யார் இருக்கிறாங்க, இத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, இத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்றத எழுதிட்டு போய் ஏஜி ஆஃபீஸில் போய் அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நிரப்பிட்டு அப்படியே கொண்டு போய் பாடசாலையில் அதிபர்கிட்ட கொடுத்து, பிரின்சிபல்கிட்ட கொடுத்து சீல் ஒன்று வச்சுட்டு போய் மறுபடியும் ஏஜி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணினா உடனே இந்த பொருட்கள் கிடைக்கும். ஆதாரம் இதோ சிங்கள வீடியோ தான், சிங்கள மொழி தான் பேசுகிறாங்க, ஆனால் ஆதாரத்துக்குரிய வீடியோவும் இருக்குது. நீங்கள் தாராளமாக பாருங்கள். ஏஜி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இதை ஃபில்லப் பண்ணி கொடுத்தாலே போதும், உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். ආයිබෝවන් මල්ලි, අර අපි රට ඉන්න අයට දෙනවා මල්ලි විදේශ සේවා නියුක්තිකාරයන්ගෙන් අර ඉස්කෝලේ යන ළමයින්ට පාසල් උපකරණ. මේ මම නම් ඇප්ලයි කළා මාස 6ක් විතර යනවා. කොහමද අද අපේ දරුවෝ 3 දෙනාටම ලැබුණා. ගොඩක් වටිනවා මල්ලි, හොඳ බෑග් එකයි, සපත්තු කුට්ටමයි, පොත් පෑම් පැන්සල් රුපියල් 10,000ක බඩු. අපේ හුඟක් අය දැනුවත් නැහැ මල්ලි. ඒ ගැන පොඩ්ඩක් දැනුවත් කරන්න. හරි ලේසි ඒක ගන්න. අදාළ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ගිහින් ෆෝම් එකක් තියෙනවා. ඒක පුරවලා ඉස්කෝලෙන් සීල් එක ගහලා බාර දෙන්න විතරයි තියෙන්නේ. බොහොම ස්තුතියි මල්ලි. සුබ දවසක් වේවා. මම හම්බන්තොට මංග මහත්තයා සේවය කරන්නේ කුවේට් වල. විදේශගත දෙමාපියන්ගේ දරුවන්ට පාසල් උපකරණ ලබා දෙන වැඩපිළිවෙලක් ශ්‍රී ලංකා විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශය මගින් ක්‍රියාත්මක වුණා. ඒකෙදි මගේ දරුවෝ 3 දෙනාම තේරිලා තිබුණා. ඇත්තටම ගොඩක් සතුටුයි. වටිනා කියන පාසල් උපකරණ කට්ටලයක් මගේ දරුවෝ 3 දෙනාටම ලැබුණේ. පොත් බෑග් ලැබුණා. පොත්, පාට පැන්සල්, පැන්සල්, සපත්තු. ඇත්තටම වටිනවා. ගොඩක්ම වටිනවා. මේ ගැන දැනුවත් නැති දෙමාපියන් ඉන්නව නම් උපරිම මේක ලබා ගන්න කියලා මම ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම සේවා නියුක්ති කාර්යාංශයේ සියලුම දෙනාටම ගොඩක් ස්තුතියි. இந்த பாடசாலை உபகரணங்கள் எடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்களும் உங்களுடைய ஏஜி ஆஃபீஸில் போய் குழந்தைகளுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபார்மை நிரப்பி அதிபர்கிட்ட கொண்டு போய் சைன் பண்ணிவிட்டு சீல் பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு போய் ஒப்படைச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் 10 லட்சம் இல்லை 50 லட்சம் வரைக்கும் இலங்கையில் லோன் கொடுக்குற சலுகைகள் இருக்குது வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சலுகைகள் இருக்குது. சிலர் வெளிநாடு போயிட்டு பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆகினவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் 50 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1 லட்சத்துலேருந்து 2.5 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. அது சம்பந்தமான ஆதாரத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, அப்படியெல்லாம் கொடுத்ததே இல்லை, நாங்கள் போய் கேட்டாலே திட்டுறாங்க. யார் சொன்னது, எப்படி சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கான ஆதாரங்கள் தான் இது. பார்த்திங்கன்னா நம்மளுக்குரிய லோன் சிஸ்டம் நிச்சயமாக நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ஆப்ரேஷன் மேனுவல் ஃபார் என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஸ்ரீலங்கன் பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட்டால் இது வந்து சில ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில பகுதிகளுக்கு வந்து இன்னும் இதை பற்றின தகவலை வந்து வெளியிடலை. இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்ததால் தான் பலருக்குமே இது தெரியாமல் போனது. அதே மாதிரி அதிகாரிகள் சிலரும் வந்து இதை பற்றி, இலங்கையை பொறுத்த வரையில் நான் ஒன்று நல்லா உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அதிகாரிகள் என்றாலே பாக்கெட் நிறைஞ்சாதான் வேலை நடக்கும் அப்படின்றது தான் இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டம். ஆனால் இப்போ புதிய அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா இன்ஷா அல்லாஹ் விரைவில் அதுக்குரிய செயல்பாடுகள் நடக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வருடம் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்து 2 வருடத்துக்குள்ளே நாட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்களா இருந்தால் அந்த 2 வருடத்துக்குள்ளே அவங்க பீரோ கட்டி போயிருந்தாங்கன்னா, சட்ட ரீதியாக அந்த நாட்டில் இருந்து போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த கடன் வசதியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே போல் நீங்கள் ஒரு கைத்தொழில் பண்ணுறதுக்குரிய தகுதியானவராக இருக்கணும். சாதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டில் நான் வந்து ஒரு ஐஸ் பேக்கெட் பண்ணி விற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸாக டெவலப்மெண்ட்டாக பேசி அதுக்குரிய அலோகேஷன் என்ன மாதிரி நான் என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாத்தையுமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணி அதை ரெடி பண்ணினா மட்டும்தான் அதுக்குரிய உங்களுக்கான அலோகேட் வந்து வரும். அதுக்கு நீங்கள் முதலாவது அதுக்குரிய மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு சாதாரண நார்மல் ஒரு வியாபாரத்தை செய்கிறதுக்குரிய மேம்படுத்தலை முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளணும். அதுக்கேற்ற தயார் நிலையிலையும் நீங்கள் இருக்கணும். இதில் போட்டிருக்கிற ஒவ்வொன்றும் நான் HD குவாலிட்டியில் இது போட்டிருக்கிறேன் வீடியோ. நீங்கள் வேணுன்னா செட்டிங்கில் போய் வீடியோவோட குவாலிட்டியை 1080க்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அழகாக ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு எழுத்தையும் இன்ச் பை இன்ச்சாக வாசித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ் சிங்களம் 2 மொழியிலையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் தாராளமாக வாசித்து பார்க்கலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதில் பலதரப்பட்ட தகவல்களை உள்ளடக்கி இருக்கிறாங்க. இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி வேலைப்பாடுகளை செய்யணும் அப்படின்ற ஃபுல் விவரமுமே இந்த டீட்டெயில்ஸோடு இதில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளவு 20 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரணமான நார்மல் என்டர்பிரைனர்ஸ், ஒரு சாதாரணமான ஒரு சின்ன பெட்டி கடை போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க முதல் கொண்டு பெரிய உயர்தர பிஸ்னஸ் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருக்குமே சலுகைகளை வழங்குறாங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம். அதற்கு நீங்கள் தகுதியானவராக இருந்தால் மட்டுமே போதும். அதாவது 2 வருட காலம் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வேலை செஞ்சுட்டு வந்து 2 வருட காலம் பூர்த்தியாகி இருக்கணும். 2 வருட காலம் உங்களுடைய எக்ரிமெண்ட் காலத்தை பூர்த்தியாகி இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் நாட்டுக்கு போனதுக்கப்புறம் 2 வருடம் முடியாமல் இருக்கணும். அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி February 26ஆம் தேதிக்குள்ளே இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க. அதே போல தான் அப்போ இந்த Februaryக்கு அப்புறமா போகிறவங்களுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு சில கேட்டிருந்தாங்க. இது வந்து இந்த அலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே தான் இருக்குது, அவங்களுடைய சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் அதுக்குரிய சரியான ஃபார்ம் செட்டை நீங்கள் ரெடி பண்ணி அதுக்குரிய ஃபார்மில் நீங்கள் போனீங்கன்னா, அதுக்குரிய தயார் நிலையில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக அதை பற்றி அதிகாரிகளோட கலந்து பேசி அதற்குரிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். அதற்குரிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கிறதும் அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. சும்மா போன உடனே அந்த 10 லட்சத்தை கொடுங்கப்பா எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு பேக்கில் தூக்கி போட்டு போக முடியாது. என்னென்ன செய்யணும், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்குதுன்றதை எல்லாத்தையுமே அவங்க விவரிப்பாங்க. அதுக்கப்புறமா அதை வச்சு நீங்கள் அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத சரியாக ஆராய்ந்து பார்த்து செஞ்சீங்கன்னா நீங்களும் உங்களுடைய அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த புத்தக பொருட்கள், புத்தக பை, பேக், ஷூ, நிறைய பொருட்கள் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எவ்வளவோ பொருட்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய தகுதி உள்ளவங்களுக்கு நிச்சயமாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற யார் சரி ஒருத்தர் போய் ஏஜி ஆஃபீஸில் நிச்சயமாக இதை பற்றி பதிவு செஞ்சு பொருட்களை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.